வணக்க மக்களே, நம்ம மேட்டுப்பாளையம் டு ஊட்டி டாய் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த ரயில்வே ட்ராக்கை பாருங்கள். நார்மல் ரயில்வே ட்ராக்கோட பார்த்தீங்கன்னா அது வந்து சின்னதாக இருக்கும். ஒரு 3 அடி தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஒரு 3 அடி தான், சின்னதாக தான் இருக்குது. இந்த டாய் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 4 கோச் இருக்குது. D1, D2 ஃபஸ்ட் கிளாஸு, அப்புறம் அன்ரிசர்வ்டு 4 கோச் இருக்குது. இது D1 செகண்ட் கிளாஸு, D2 செகண்ட் கிளாஸு, அப்புறம் ஃபஸ்ட் கிளாஸு, அப்புறம் அன்ரிசர்வ்டு. ட்ரெயினில் காலையில் நீங்கள் போனீங்கன்னா நல்ல வியூலாம் பார்த்துட்டு போகலாம். ஒரு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் 7:10 ஸ்டார்ட் ஆகுது மேட்டுப்பாளையத்துலேருந்து. இப்போ 5:30 மணிக்கு ஊட்டி போயிட்டு. இந்த ட்ரெயினில் அந்த புகை வண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பார்த்துட்டு போகிறது நல்லா. அதுலேருந்து புகை வர்றது அதுலேருந்து நல்லா இருக்கும். நீங்கள் டிக்கெட்டை பிஃபோராகவே புக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெனரல் சீட் இருக்குது. நீங்கள் லேட்டாக புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெனரல் சீட் கிடையாது. லெஃப்ட் சைடு, அதாவது மிடில் சீட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் வந்து போஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஜெனரல் சீட்டை வாங்கி போனால் தான் நல்ல வியூ பார்த்துட்டு போகலாம். நீங்கள் இதில் ஏறி உட்காந்து ட்ராவல் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் ஸ்லோவாக முன்னாடி குதிரைகள் எப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்தேன் அதே மாதிரி போயிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரத்துலேயே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். மேட்டுப்பாளையத்துக்கு அடுத்த ஸ்டாப் கல்லார் ரயில்வே ஸ்டேஷனில் இங்கே ஒரு 15 நிமிஷம் நிற்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா ட்ரெயின் நிப்பாட்டிட்டு நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோன்னா வந்து இன்ஜின்லாம் கொஞ்சம் செக் பண்ணுவாங்க, வெளியே வந்து ஆயில் எதாவது லீக் ஆகுதா அப்படின்ட்டு. இங்கே வந்து பாருங்கள், அந்த மலை மேலே ஒரு ரெசார்ட் மாதிரி ஒன்று கட்டிருக்காங்க. இங்கேருந்து அந்த ஒன்றே தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இது 2வது ஸ்டாப்பு, இல்குரு ஸ்டாப்பு. இங்கேயும் வந்து வண்டி நிப்பாட்டுவாங்க. மழை நம்ம முன்னாடி இருக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் ட்ரெயின் நிற்க சொல்ல ஒரு ஸ்டாப்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து இறங்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஏதாச்சும் வந்து லூஸ் ஆகுது, ஆயில் லீக் ஆகுது எல்லாமே தட்டி செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டாப் பண்ணுவாங்க. வாட்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்குவாங்க ஃபுல்லாக. இந்த ஸ்டாப்பில் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் வைப்பாங்க. டீ, பஜ்ஜி, போண்டா அதெல்லாம் வைப்பாங்க. மற்ற வேறு எங்கேயும் வைக்க மாட்டாங்க. ஆனால் ரேட்டும் கொஞ்சம் அதிகம். நம்ம 50 ரூபா கொடுத்தோன்னா 3 பஜ்ஜி 3 வடை அந்த மாதிரி தருவாங்க. 50 ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இந்த ட்ரெயின் என்ன தான் இன்ஜினில் ரன் ரேக் அண்ட் பின்னாடி கீழே இருக்கிற ரேக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா பின்னாடி இருக்கும். அதில் தான் வந்து வண்டி மூவ். ஏன்னா இன்க்ளைண்டாக மேலே ஏறுதில்லை, செங்குத்தாக ஏற சொல்ல பார்த்தீங்கன்னா வந்து வண்டி வந்து ரிவர்ஸில் வரக்கூடாது அப்படின்றத அந்த கியரை வந்து இன்ஜினில் இருக்கிற கியரோட மெஷ்ஷாக இருக்கும் ஒன்றா. அப்போ வந்து
இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராவல் வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.